நண்பர்களே, தமிழ்லையும் பேசுகிறேன். 100 கேஜி டெட் லிஃப்ட் தாண்ட முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது, ரொம்ப புஷ் பண்ண வேணாம். ஐ எம் unable to cross this 100 kg deadlift jinx, but I decided to hold on to this weight for 20 seconds. Actually this is a last set, I will explain in detail. இது கடைசி செட்டு, முதல்ல போடுறேன். 20 செகண்ட் பிடிச்சிட்டு நிற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். ரொம்ப வெயிட்டு போட முடியலையா, வர்ற வெயிட்டை வந்து எவ்வளோ நேரம் முடியுமோ, இங்கே பாருங்கள், பிடிச்சி நிற்கிறேன் பாருங்கள். I placed it down only when it started to slip out of my fingers. This is the first set with 80 kg. கையிலேருந்து நடுவுற வரைக்கும் பிடிச்சிருந்தேன். இதுதான் வந்து 80 kg. இப்போ எனக்கு இந்த 80 kg கொஞ்சம் ஈஸியாக வருது. Now I find this 80 kg rather easy. This is a second set. You can see the wooden block that I placed for support. I slipped. ரெண்டாவது போடுறப்ப அந்த மரக்கட்டை எடுத்து என்ன பண்ணிட்டேன், மூணாவது செட்டுக்கு இந்த டயரை வச்சிட்டேன். யூ சி ஐ ஹவ் பிளேஸ்ட் த டயர் லைக் த ஓல்ட் டேஸ். த பிளேட் ஆக்சுவலி ஸ்லிப்டு சம் 3 or 4 inches அவே ஆன் த அதர் சைடு. மறுபக்கம் பிளேட் கிட்ட 4 inch தள்ளி போயிருந்துச்சு. என்ன பண்ணுறேன், நவ் ஐ எம் டூயிங் 80 kg அகைன். நவ் ஐ எம் ஃபைண்டிங் திஸ் 80 kg ரேதர் ஈஸி. ஸோ ஐ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் 8 or 10 repetitions லைக் த ஓல்ட் டேஸ். முன்ன மாதிரி திரும்ப வந்து 8 நம்பர் 7 நம்பர் போடணும் 80 kg. அப்போ தான் உடம்புல அந்த பழைய ஸ்ட்ரென்த்தும் பவரும் வரும். இதுதான் கடைசி செட், நீங்கள் முதல்ல பார்த்தது. திஸ் இஸ் அ செட் that you saw first in the video, 100 kg. Since I couldn't lift anything more than this, I decided I should hold this weight for as long as possible. எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அந்த வெயிட்டை தூக்கி வச்சுருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணினேன். எவ்வளோ நேரம் முடியுமோ பார்க்கலாம், நம்ம உடம்புல எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. I decided to test my strength this way instead of risking with a heavier weight. Thank you very much.